10 ஆழ்வார்களை குறிப்பதாகவும் வைணவத்தில் உரை சொல்வது மரபு. இந்த 15வது பாடலில் இளங்கிளியை எழுந்து வா என்று அழைக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. இது உரையாடல் பாவத்தில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கமீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயே. உரையாடலாக அமைந்திருக்கிற பாடல். இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்துடுக்கானவள். இவளது தோழிகள் அதனை அறிவார்கள். அதனால் பாடல் முழுவதுமே உரையாடல் அமைப்பிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நேரடியாக பாடலை நாம் சிந்திப்போம். எல்லே இளங்கிளியே, உள்ளே உறங்குபவள், வெளியே எழுப்புகிறவர், இருவருக்கும் நடக்கும் உரையாடலில் ஒருவரையொருவர் தாக்கியும் கேலி பேசியும் பிறகு உள்ளுறங்குபவள் பணிந்து போவதுமாக பாடலுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. இல்லே என்று அழைப்பது பாண்டி நாட்டுக்கு உரிய ஒரு பழக்கம். எல என்பது போல ஒரு சொல் அங்கு ஒலியாக அமைந்திருக்கிறது. அது இகழ்ச்சி குறிப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள், வியப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பொழுது பிடிந்துமா தூங்குகிறாய் என்ற வியப்பு அந்த எல்லே என்பதில் அடங்கி இருப்பதாக பொருள் கொள்ளுகிறார்கள். திருநெல்வேலி பக்கத்தில் பாண்டி நாட்டில் ஏட்டி என்று பெண்களை கூப்பிடுகிற ஒரு பழக்கம் உண்டு. இல்லை என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி, இல்லை இந்த சொல்லினுடைய ஒரு அமைப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. பாண்டி நாட்டுக்கு உரியவள் ஆண்டாள் நாச்சியார். எல்லே இளங்கிளியே, இளமையான கிளி. கிளிக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள தொடர்பு இந்த உலகமறிந்த ஒரு பெரிய விஷயம். இல்லை என்ன பொருள் என்று கேட்டால், இங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாளே அவ முழிச்சுட்டா. முதல் வீட்டிலே இவர்கள் பாடிய பாடலை கேட்டுவிட்டு அதை பாடிக்கொண்டு இருக்கிறார். அவள் மகா ரசிகை. அந்த முதல் வீட்டில் என்ன பாடினார்களோ அந்த பாடலை வேற இப்போது இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த இளங்கிளி அந்த வார்த்தையினாலே அவள் கிளி எப்படி மிழற்றுமோ அப்படி அந்த பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு அர்த்தம் பண்ணுகிறார்கள். நீயும் கிளியும் சமம் என்று சொன்னாலும் கிளி போன்ற குரல் என்பதாலே கிளி சமமாகிடும். ஆனால் உன் இளமைக்கு கிளி ஈடாகாது. இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, அது என்ன இன்னும், உனக்கு தான் விழுந்து காதல் விழுந்து எழுந்து விட்டாயே, அப்புறம் என்ன மறுபடியும் படுத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னும் உறங்குதியோ. உடனே உள்ள இருக்கிறவள் சொன்னாள், சில் என்று அழையேன் மின், என்ன என்னடி சில்லுன்னு கூப்பிடுறீங்க, சிலுகு சிலுகு என்று உரை எழுதுவார்கள். அதாவது எலும்பை பனி குளிர் தொலைக்கும், அப்படியே ஊசி குத்துற மாதிரி எலும்பை தொலைக்கும். அது மாதிரி உங்கள் சொல் என் எலும்பை தொலைக்கிறது. எப்படி சிலீர் என்று பனி போய் எலும்பை தொலைக்குமோ அப்படி உங்கள் வார்த்தை என்னை தொலைக்கிறது. சில்லென்று அழையேன் மின், என்ன அப்படி கூப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நங்கமீர், நங்கமீர் என்றால் பூரணமான தன்மை உடையவர்கள். நீங்களெல்லாம் பூரணர்கள். அப்படி இருக்கிற நீங்கள் என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? இந்த வார்த்தையை கேட்டு என்னால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? என்னால் முடியாது என்று. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டு படுத்திருக்கிறாய். அவ என்ன நினைக்கிறா, அந்த கிருஷ்ணானுபவத்தில் இவர்கள் அழைப்பதே இடையூறாயிற்றுன்னு நினைக்கிறாளோ என்று ஒரு பொருள் சொல்வார். அதுக்கு நீங்க யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உரை வைணவத்தில் ஒரு அற்புதம். பெருமாள் கோயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு நல்ல காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையாக ஒரு மனிதர் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து பலிமூர்த்தி அது வெளியில டம் 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 என்று ஒலி எழுப்பு கொண்டு வந்தா, இங்க நல்ல காலட்சேபம் கேட்பதற்கு அந்த பெருமாள் எழுந்தருளுவதே கொஞ்சம் லேசா ஒரு 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 அசௌகரியமா தெரியாதா? இது என்னுடைய வார்த்தை அல்ல. திருவரங்கத்தில் சந்திர புஷ்கரிணி கரையில் திருப்புன்னை மரத்தின் கீழே பெரியோர்கள் பலர் கூடி திருவாய்மொழி அர்த்தானுசந்தானம், அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற போது பலி சாதிக்க செல்வர் எழுந்தருளியது, அந்த மூர்த்தி எழுந்தருளியது அவர்களுக்கு அசகியமாக இருந்தது. அதாவது ரசிக்க முடியாததாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உற்சவமூர்த்திகளில் ஒருவர் எழுந்து வருகிறார். இந்த காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதுவே அசௌகரியமாக அவர்களுக்கு தெரிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அது மாதிரி இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணனை. இவங்க வாசல்லேருந்து கூப்பிடுறது அனுபவத்துக்கு தான் கூப்பிடுகிறார்கள். ஆனால் அதுவே ஒரு மாதிரி சில்லுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறதா. இவர்கள் பேச்சு கிருஷ்ணனை மனத்தால் அனுபவிக்கும் சுகத்திற்கு இடையூறு ஆயிற்று. அதனால அவன் சொன்னான், நங்கை மீர் பூரணமான நீங்கள் என்னை இப்படி அழைக்காதீர்கள். போதருகின்றேன், வந்து விட்டேன், வர்றேன் வர்றேன், இதை வந்துடுறேன் அப்படின்னு. சில பேர் வர்றேன் வர்றேன்னு சொல்வார்களே ஒழிய சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள், வரமாட்டார். கண்ணனை யசோதை அழைக்கிறா, போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். இந்த வர்றேன் வர்றேன்னு சொல்லி டயத்தை எடுத்துக்காதே. போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். பெரியாழ்வார் திருமொழியில் வருகிறது. சில பேர் வீட்டில் புறப்படும் போது மனைவியை கிளம்பலையா வரலையா அப்படின்னு கேட்பார்கள். அந்த அம்மா ஒரு பதில் சொல்வார்கள், 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையாம்பாங்க. 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அது மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்லியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாள். போதருகின்றேன். உடனே வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாயாடி, எங்களுக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ என்ன பேச்சு பேசுவேன், இட்டுக்கட்டி பேசுறது ரொம்ப கெட்டிக்காரி. அதாவது நடக்காது நடந்ததா சொல்கிற மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்கிறிய ஒழி நீ கிளம்ப மாட்டேங்கிற. கட்டுரைகள், கட்டி உரைத்தல் கட்டுரை, வல்லை உன் கட்டுரைகள், அதில் நீ ரொம்ப கெட்டிக்காரி, வாயாடி இட்டுக்கட்டி சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி. பண்டே உன் வாய் அறிதம், உன் வாய் என்னன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும், முன்னமே உன் வாயை தெரியும். இப்போ உள்ள இருந்த பெண்ணுக்கு அழுக வந்துடுத்து. தன்னை வெளியில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசினார்கள். ஒன்று வல்லீர்கள் நீங்களே, என்ன வாயாடின்னு சொல்லாதீங்கடி, நீங்க தான் வாயாடிங்க, வல்லீர்கள் நீங்களே. இப்போ வெளியில இருப்பவர்களுக்கும் உள்ள இருப்பவர்களுக்கும் இடையில அந்த மோதல் வெடிக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற பெண் பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன வாயாடின்னு சொல்றீங்க, நீங்கள்லாம் தான் வாயாடி அப்படின்னு கோவத்துல பேசினவ ஒரு செகண்டுக்குள்ள தன்னை பத்தி யோசிச்சுட்டு நானே தான் ஆகிடுகிறேன். ஆஹா, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்வார்கள். அதனால தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு இரே என்று எழுதி வைத்தார். அது ஏன் இந்த பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு இன்னொருவருடையதாக இருந்தாலும் கூட பண்பு நலன் கருதி அது என் தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பரதாழ்வானை போல ஒப்புக்கொள்கிற பண்பு இருக்கணுமா. வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வாயாடின்னு வெளியில இருக்கிறவங்கள பார்த்து சொன்னவ நானே தான் ஆயிடுக, நான் தான் அந்த வாயாடியா இருந்துட்டு போறேன், என்ன விடுங்கடி, நானே தான் ஆயிடுக அப்படின்னு. இதை எப்படி அனுபவிப்பார்கள்? இதை விளக்குவதற்காகவே ஆண்டாள் உரையாடல் பாணியில இந்த பாடலை எழுதுகிறார். ஏன் இதை வெறுமனை நீதி போதனை மாதிரி பாகவதர்கள் அடங்கி இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, இந்த உரையாடல் இருக்கிற போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஏன் அனுஷ்டான ரூபமாக அது கிடைக்கும், உபதேச ரூபமாக இல்லாம, யாரோ அறிவுரை சொல்லுகிற உபதேசமா இல்லாம பின்பற்றுதல் என்கிற அனுஷ்டான ரூபமாக கிடைப்பதற்காக உரையாடல் பாணியில இதை ஆண்டாள் நாச்சியார் கொண்டு போகிறாள். சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்டார்கள், வெளியில நிக்கிறவங்கலாம் அப்ப பக்தியோட ஆமாமா நாங்க தான் வாயாடின்னு ஒத்துக்க கூடாதா? அப்ப ஒத்துக்கிட்ட பிறகாவது மன்னிப்பு கேட்க கூடாதா? அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்க வேண்டாமா? அப்படி வியாக்கியானத்துல ஒரு வரி எழுதினார்கள், உலகத்துல உத்தம அதிகாரிகள் பல பேர் கிடைப்பது அரிது, 1-2 பேர் தான் கிடைப்பாங்க. சரி, தவறை ஒத்துக்கிறதுலயே எத்தனை வகை? முதல் விஷயம், செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள், இது முதல் வகை. 2, சிரமப்பட்டு ஒப்புக்கொள்வார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு இது தப்புங்கிறத ஒத்துக்கொள்வார்கள். 3, முதல்ல சொன்னதுக்கெல்லாம் பிறகு மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அப்புறம் இதெல்லாம் தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிறது, தப்பே செய்யவில்லை அவங்க ஒத்துக்கிறது கஷ்டப்படுவாங்களா இல்லையா, நான் செய்யலையே நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. செய்யாத ஒன்றை ஒப்புக்கொள்வது என்பது மிக 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 உயர்ந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலை. இதை இந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள், நானே தான் ஆயிடுக அப்படி. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்வார்கள், இப்போ ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கிற ஒருவர் ரொம்ப பணிவா அடியேன் அறிவு குறைந்தவன் சொல்லி பணிவா ஆரம்பிப்பார். கீழேந்து ஒருத்தர் எழுச்சி, ஆமாம் சுவாமி உமக்கு அறிவு கம்மின்னு மட்டும் சொல்லி பார்க்கட்டுமே, கேட்கிறவருடைய கோபம் எங்க போய் நிற்கும்? அதாவது உபதேச அளவில் இருக்கக்கூடாது, அனுஷ்டான ரூபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு உள்ள இருக்கிற பெண் அடையாளம். அதனால் இந்த பாடல் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று எழுதுவார்கள். அப்புறம் உடனே வாசல் இருக்கிறவங்க ஆரம்பிச்சாங்க, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை. இப்ப மறுபடியும் சீன்றாங்க. அவ பணிஞ்சு போனதுக்கு அப்புறமும் உள்ள இருக்கிறவள் பணிந்த பிறகும் கூட, என்ன வெறும் வாய்ப்பேச்சா, வா வெளியில வா, உனக்கென்ன வேறுடைய, நீ என்ன தனியா அனுபவிக்கிறியா அப்படின்னு. எதுக்காக மறுபடியும் சீன்றாங்க? அவ தான் பணிஞ்சு போயிட்டாளே அப்படின்னு. இவன் நிஜமாவே பணிஞ்சுட்டாளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அவன் நிஜமாவே பணிஞ்சுட்டான்.
அதில் தோற்று போகிறா பாருங்க, ஒரு வார்த்தை எழுதுவார்கள், தோற்றவர்கள் வென்றார்கள் என்று பொருள். சாரி அப்படின்னு சொல்றது உதட்டிலேருந்து வரக்கூடாது, உள்ளத்திலேருந்து வரணும். அப்படி ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை என்று கேட்டபோது கூட என்ன கேட்டா, எல்லாரும் வந்தாரோ, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. ஏன் எல்லாருமா சேர்ந்து போகிற சம்பந்தம் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் எழுதுவார்கள். கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். பார்வை இழந்ததுக்கு பிறகு அங்கே வாசலில் இருக்கிறவன் சொல்கிறான், ராமானுஜரோடு சம்பந்தப்பட்டவர்கள் உள்ளே போக முடியாது, நீர் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ இன்னொரு காவலன் சொன்னான்னா, நீர் நல்லவர், விரோதிகள் இல்லாதவர், பரவாயில்ல, நீர் போய் பெருமாளை தரிசனம் பண்ணும் அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆச்சாரிய சம்பந்தம் அறுத்து கொண்டு பகவத் சம்பந்தமா நமக்கு வேண்டாம். என்னுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை விட்டுட்டு போய் நான் பகவத் சம்பந்தம் கொண்டாடணுமா? வேண்டியதில்லை அப்படின்னு. இந்த உரையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் போந்தாரா, எல்லாரும் வந்துட்டாங்களா, யாரும் விட்டு போலையே. உண்மையான ரிலிஜன் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துல சமயத்தின் உண்மை லட்சணத்தை வெளிப்படுத்தினார்கள். வல்லானை கொன்றானை, வல் பிளஸ் ஆனை, மிக கொடூரமாக வந்த குவாலைய பீடம் என்ற யானையை கொன்றவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எதிரிகளுடைய எதிரித்தன்மையை அழிப்பவனை அல்லது எதிரிகளையே அழிப்பவனை, மாற்றாரை, மாற்றார்னா எதிரிகள், மாற்றழிக்க வல்லானை. வல்லானைனா இது ஆண்பால், முதல் வல் பிளஸ் ஆனை, அது யானையை குறிப்பது. மாயனை பாடேலோர் எம்பாவாய், மாயத்தில் வல்லவனை பாடுவோம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. 13வது பாடல். புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான், போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கண்ணழகு படைத்த பெண் ஒருத்தியை இப்பாசுரத்தால் எழுப்புகிறார்கள். மலரில் உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வந்து வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை அவன் வாயை கிழித்து அழித்த கண்ணபெருமான், கொடியவனான ராவணரது தலைகளை அறுத்து அழித்த ராமபிரான், அவர்களது வீர வரலாறுகளை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர். வானத்திலேயோ குரு என்கிற கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன. இந்த மார்கழி விடியல் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மடுவில் குடைந்து குடைந்து நீராட வேண்டாமா? இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? நல்ல நாளும் அதுவுமாக இப்படி இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன தனிய அனுபவம்? உன் மனதில் உள்ள கள்ளத்தனத்தை விடுத்து எங்களோடு சேர்ந்து வா என்று அழைக்கிறார்கள். இதை ரசமாக அனுபவிக்கிறவர்கள் முதல் பாடலிலே மனத்துக்கினியான் என்று ராமனை பேசிவிட்டதால் இந்த ஆயர்பாடிக்குள்ளே ஒரு பெரிய விவாத கோலாகலம் ஏற்பட்டு விட்டதாம். அதாவது சர்ச்சை. அது யாரடா அது? கண்ணனுடைய ஊரிலே வந்து ராமனுடைய கதையை பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று சில பேர், சில ஆயர்கள் கோபப்படவும், ஏன் அப்படி பேசக்கூடாதா என்று சில பேர் மறுபடியும் எதிர்ப்பக்கம் விவாதிக்கவும், ஒரு பட்டிமண்டபத்தை போலவே ஒரு விவாதம் அங்கு தொடங்கிவிட்டது என்று அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாடல் எப்படி வருகிறது? புள்ளின்வாய் கீண்டானி என்று கண்ணபெருமான் பகாசுரனை அழித்த கதையை சொல்லி, பிறகு பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ராமாவதார கதையையும் சேர்த்து பேசுகிறார்கள். அதை எப்படி சொல்லுகிறார்கள்? கண்ணனுடைய ஸ்தலத்தில் ராமனுடைய கதையா என்று ஒருவர் கேட்க, ஏன் முன்பு ராமனை பாடிய காலத்திலே நாம் கண்ணனை சேர்த்து பாடியது இல்லையா? அந்த காரணமாக வருக 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 இங்கே வாமன நம்பி வருக, கரிய குடல் செவ்வவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக என்று ஆண்டாளே பாடி இருக்கிறாளே. எனவே ஆண்டாள் சிற்றில் சிதைத்தல் பாடுகிற காலத்தில் சீதவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் சிதையேல் என்று பாடியிருக்கிறாளே. அந்த அனுபவத்தை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வருக வருக என்று ஆழ்வார் அனுபவித்ததையும் சிற்றில் சிதைக்காதே என்று ஆண்டாள் அனுபவித்ததையும் இந்த இடத்தில் மேற்கோளாக காட்டி
இந்த அயோத்தியிலே ராமபெருமானுடைய புகழை பேசுவது போல ஆயர்பாடியில் கண்ணன் புகழ்தான் பேச வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இடம் மாறி பேசினாலும் ஒன்றும் தவறு இல்லை என்று ஒப்பந்தமாயிற்று என்று இதை வேறு ஒரு கோணத்திலே பேசுவார்கள். தீவிர பற்று உடையவர்கள் எப்போதும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாதது. புள்ளின் வாய் கிண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே. பறவை வடிவத்திலே வந்தவனை அவன் அழித்தவன். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளாசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோ வாய்க்கிண்டான். அப்படியே வாய்க்கிண்டிட்டான், அப்படியே கிழித்து எறிந்து விட்டான். அப்படி அழித்த வரலாற்றை சொன்னவர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ராவணனை கொன்றதை பேசுகிறார்கள். இந்த எழுப்புகிற பெண்கள் இந்த பாடலை எல்லாம் கருத்தை எல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள். உரை கண்டவர்கள் கேட்டார்கள், பொல்லா அரக்கன் என்று ராவணனை குறிப்பிட்டால் நல்ல அரக்கன் உண்டோ? என்ன நயம் பாருங்கள். உண்டு. அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் விபீஷணன் நல்ல அரக்கன், ராவணனோ பொல்லா அரக்கன். அவனோடு பெரிதாக போர் செய்தார் என்று சொல்ல முடியாதான், கிள்ளி களைந்தார். தமிழில் ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ரொம்ப அலட்சியமாக நினைச்சா என்ன கிள்ளுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா என்று கேட்பார். அப்படி ராவனுடைய தலைகளை ராமன் கிள்ளினானான், கிள்ளி களைந்தானே. அதுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. தன்முனைப்பு உள்ளவர்கள் பரமாத்மாவால் அழிக்கப்படுவார்கள் என்கிற அந்த உணர்வு 10 தலை ஒருவருக்கு உண்டு என்ற கதையை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட, பன்முகமாக ஆசை தலி விரித்து ஆடுகிற போது ஒருமுகமுடைய பரமாத்மா மனதை நாம் ஒருமுகப்படுத்தினால் நமக்கு உள்ளே இருக்கிற பன்முகம் அழிந்து போகும் என்று உருவகமாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவர்களும் உண்டு. இப்படி ராவணனை அழித்த வரலாற்றை பேசி கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். இந்த நெல் பயிரிடுகிற இடத்துக்கு நெற்களம் என்று பெயர். அதுபோல் பாவையின் நோன்பு நோற்கிற இடத்துக்கு பாவைக்களம் என்று பெயர். யாருடைய புகழை பாடுகிறார்கள்? கீர்த்திமை பாடி, ராமன் கண்ணன் இருவருடைய புகழையும் பாடி, கீர்த்தி புகழை பாடி, பிள்ளைகள் எல்லோரும் சின்ன குழந்தைகளாகிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாவைக்களம் புக்கார். அவங்கெல்லாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள், நான் மட்டும் உனக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வாடி என்பது போல் பேசுகிறார். இப்போது பொழுது வெடிந்து விட்டது என்பதில் அடையாளம் ரொம்ப நுட்பமான ஒரு அடையாளம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது வெள்ளிக்கிழமை தோன்றிவிட்டது, வியாழக்கிழமை முடிந்து விட்டது இல்லை, குரு ஹோரை போய்விட்டது, சுக்கிரஹோரை தொடங்கி விட்டது. அது இன்னொரு கோணம். வானியலை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சுக்கிரனுடைய எழுச்சியும் வியாழனுடைய அந்த இறங்கு முகமும் ஒன்றாக நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சுஜாதா அவர்கள் இதை வைத்துக்கொண்டு கிபி 885 என்று உறுதி செய்ய முடியும் என்று ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும் அதிகாலை பொழுதில் சுக்கிரன் எழுவதும் குரு மறைவதும் ஒரே வேளையில் நிகழ்ந்துள்ளது. அது முழு நிலவு நாள், பௌர்ணமி. அந்த நாள் அப்படியே குறிப்பிடுகிறார்கள். அந்நாள் கிபி 731 டிசம்பர் 18 காலை 3:30 முதல் 4 மணி. இதனை அடி ஒற்றி ஆண்டாள் பிறந்தது கிபி 716 ஆடிப்பூரம் என்று கணக்கிட்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காலக்கணக்கு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின. முன்னர் ஒரு முறை புள்ளும் சிலம்பின என்ற பாடல் வந்திருக்கிறதே, அதெல்லாம் கூட்டுக்குள்ளே. இப்ப வெளியில பறவைகள் எல்லா இடங்களிலும் திரிந்து அவை இப்போது சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல புள்ளும் சிலம்பியதை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர்கள் இதை ஆசிரிய பெருமக்களோடு ஆச்சாரிய பெருமக்களோடு இணைத்து பேசுவது வழக்கம். குயில் அதுபோல சில ஆச்சாரியர்கள், கொக்கு அதுபோல, அன்னம் போல, கருடன் போல என்று பறவையோடு அவர்கள் ஓமிக்கத்தக்கவர்கள். கண்டத்வனியிலே, அதாவது குரல் வளத்திலே அவர்கள் குயில் மாதிரி. ஏகாகிர சிந்தையில், எப்போதும் மனம் ஒருமுகமாக இருத்தலில் கொக்கு போல, கொக்கொக்கு கூம்பும் பருவத்து என்பார் திருவள்ளுவர். சாரத்தை கிரகித்துக் கொள்வதிலே அன்னபக்ஷி போல, அன்னத்தை போல. கைங்கரியம் என்ற தொண்டு செய்வதிலே கருட பட்சியைப் போல, பல்லடிமை திறத்தினாலே என்று பறவையை அப்படியே அடியார்களோடு ஒப்பிடுவதும் வழக்கம். போது அறி கண்ணினாய், போதுன்னு சொன்னா முட்டு என்று பொருள். தமிழ் ஒரு அழகான மொழி. அரும்பு, முகை, முகிழ், மொட்டு, மலர். பாருங்க, மலருடைய பல நிலைக்கும் பேர் இருக்கு, இன்னும் கூட இருக்கு.
அதாவது வெளியில புறப்படுவது அரும்பு, கொஞ்சம் மேலே வந்தால் அது முகை, கொஞ்சம் அது இதழ் திறக்க ஆரம்பிச்சா அது முகிழ், அது நல்ல விரிந்து விட்டாதான் அதுக்கு மலர் அப்படின்னு பேரு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போது போதுன்னு பேரு. அந்த போது அது போன்ற கண்களை உடையவள். அதுல வண்டு உட்கார்ந்து இருப்பதை போன்ற கண். ஐயா, வெள்ளையா கண்ணில் ஒரு பகுதி இருக்கு, கருப்பா ஒரு பகுதி இருக்கு. அது வெள்ளையா இருக்கிற மலர், அதன் மேலே கருப்பா இருக்கிற வண்டு உட்கார்ந்து இருக்கிற தன்மையினை போதறி கண்ணினாய் என்ற ஓமையாக குறிப்பிட்டார்கள். குளிக்கிறது எப்படி குளிக்கணுமா? குள்ள குளிர குடைந்து நீர் ஆடு. அப்படி ஆடாதே பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ. இந்த பெண்ணம்பெரிய அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி உண்டு. அதுபோல குள்ள குளிர என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நல்ல முங்கி குளிக்க வேணும், குடைந்து நீராட வேண்டும். ஆற்றுல, குளத்துல, கிணற்றுல இருந்து நீர் வளம் இருக்கிற இயற்கையை புதுப்பிக்கின்ற அந்த அழகான மழைக்கு பிறகு அந்த குளிக்கிற சுகத்தை இந்த வரியிலேயே கொண்டு வருகிறாள். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனா இன்றைக்கு கண்ணனுக்கு நாம் பார்க்க போகிற நாள், ஊருக்கு நலம் செய்கிற நாள், உனக்கு நன்மையான நாள். அப்படி இருக்கும்போது நீ படுத்து கிடக்கிறாயே, பள்ளி அறையிலேயே படுத்து கிடப்ப